தீராத வியாதி அப்படிங்கிறது இருக்கும். தொடரா அவங்களுடைய குடும்பத்துல எல்லாருக்குமே அந்த ஒரே விஷயத்துக்கு அந்த மருத்துவ செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. அல்லது ஒரே நபருக்கு வந்து எவ்வளவு வைத்தியம் பார்த்துமே அதற்கான பலன் கிடைக்காம திரும்ப திரும்ப அந்த மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு மருத்துவ ஜோதிடத்தின் மூலமா நம்ம ஏதாவது ஒரு வழி சொல்லலாமா? இல்லை சார், இப்போ தீராத வியாதி வந்துட்டாலே ம். பொதுவாகவே எது தீராத வியாதி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஹார்ட் ரிலேட்டடான சிக்கல் வந்து கண்டிப்பாக அவங்க பிரச்சனையை வந்து நிப்பாட்டிக்குவாங்களே தவிர, ஆனால் அது முழுமையாக சரி பண்ண முடியாதுங்க. ம். அதே மாதிரி சுகருமே வந்து தீரவே தீராதுங்கிறாங்க. ம். அதை கண்ட்ரோலில் தான் வச்சுக்க முடியும். இது எல்லா வைத்தியத்திலும் அப்படி தான் சொல்கிறாங்க. அது வந்து மருந்தே கிடையாது, ம்ஹ்ம். அதை கண்ட்ரோலில் தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுங்கிற வார்த்தையை நிறைய பேர் லூஸில் விட்டுறாங்க. அது என்ன கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அப்படின்னா, மருந்துகள் எடுத்துக்கிறாங்க ம். அல்லது ஏதோ ஒரு வைத்திய முறையை அவங்க பண்ணுறாங்க. இந்த கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்க பத்திய முறையை ஃபாலோ பண்ணணும். ஓஹோ. உணவு முறையில் அவங்களுடைய வாழ்வியல் முறையை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணும் பொழுது அவங்க இந்த சிக்கல் வந்து வெளியில் வராங்க. ஏன்னாங்க எந்த நோய்க்குமே வந்து நிரந்தர தீர்வுன்னு ஒன்றுமே இல்லை, ம். இல்லைங்களா? கண்டிப்பா. இப்போ நம்ம என்ன வேணால் பேசிட்டு போயிடலாம், நான் அப்படி சரி பண்ணிடுவேன், இப்படி சரி பண்ணிடுவேன் ம். அப்படின்னு என்ன வேணால் சொல்லலாம். ம். வெறும் வாய் வந்து வேலைக்கு ஆகாது. ம்ஹ்ம். எந்த ஒரு பிரச்சனைக்கும் நிரந்தர தீர்வு ஆகவே ஆகாது. மருந்து கொடுத்து சரி பண்ணலாம், ம். அது மீண்டும் வராமல் வச்சுக்கிறது அந்தந்த ஆட்களுடைய கடமை, கண்டிப்பா. இல்லைங்களா? ம். இப்போ ஒருத்தர் சுகர் வந்துருச்சு, ம். மருந்து கொடுக்குறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க, ம். மருந்து கொடுத்துட்டே இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வருஷம் மருந்துகளுடைய மாத்திரையோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கே தவிர குறையவே மாட்டேங்குது. ம். அப்போ என்ன அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி இந்த வருஷம் 4 மாத்திரை போட்டாங்கன்னா அடுத்த வருஷம் 6 மாத்திரை 8 மாத்திரை ஆகுது. இருக்க அதிகப்படுத்திட்டே இருக்குது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்தாலும் சரியாகணும் என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக இன்சுலின் உள்ளுக்குள்ளே செலுத்துகிறாங்க. இன்சுலின்ங்கிறது நம்முடைய கணையத்தில் இயற்கையாகவே சுரக்கக்கூடிய ஒரு அமிலம். ம். அது அதிகப்படியாகவோ அல்லது குறைவாகவோ சுரக்கும் பொழுது தான் ஒருத்தருக்கு சுகர்னு ஒன்று ம். வருது, இல்லைங்களா? அப்போ வெளியில் உள்ளுக்குள்ளே இயற்கையாக சுரக்கக்கூடிய இன்சுலின் சிக்கல் வரும் பொழுது இவங்க என்ன பண்ணிடுறாங்க, வெளியிலேருந்து ஆர்டிஃபிஷியலாக உள்ளுக்குள்ளே செலுத்துகிறாங்க. இப்போ தொடர்ந்து வெளியிலேயே இருந்து உள்ளுக்குள்ளே இன்சுலின் சுரக்கும் பொழுது கணையம் தன்னுடைய இன்சுலின் வேலையை நிப்பாட்டிடுது. ம்ஹ்ம். ஏன்னா அதுக்கு வேலையே இல்லை, இல்லைங்களா? ம். அப்போ இங்கே வைத்தியம்னு என்னத்தை பார்க்கணும் அப்படின்னா, அந்தந்த ஆர்கன் எதை உற்பத்தி பண்ணுதோ அதை இயற்கையாகவே உற்பத்தி பண்ணுவதற்கான வேலையை நம்ம வெளியிலிருந்து கொடுக்குமே தவிர டோட்டலாக அதோடைய இயக்கத்தை நிப்பாட்டுற மாதிரி வேலையை நம்ம செய்துவிடக்கூடாது. அதுக்கு அந்த பேஷண்ட் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் உணவு முறையாக சரி பண்ண முடியும். அப்போ என்னத்தை சொல்கிறது அவங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் என்ன வேணால் மருந்து எடுத்துக்கோங்க, அலோபதி பாருங்கள், சித்தா பாருங்கள், எதை வேணால் பாருங்கள், இல்லை எதையும் பார்க்காம கூட இருங்க, ஆனால் உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க.